லூக்கா லூக்கா 2ஆம் அதிகாரம், அதில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று சிமியோன். லூக்கா 2:25. சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இஸ்ரவேலின் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 2வது நபர் யார் தெரியுமா? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரதையாக அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அவள் கன்னி பிரயாதத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை, ஒரு விதவை, அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டாள். இரவும் பகலும் உபவாசம் பண்ணினால், ஜெபம் பண்ணினால், ஆராதனை பண்ணினாள். ஆயினால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஒரு தருணத்தை அவளுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். சிமியோனுக்கும் ஏற்படுத்தி சிமியோனுடைய கரத்திலே அந்த குழந்தை வந்தது. இயேசுவின் குழந்தையை, இயேசு குழந்தையாக இருந்தபோது அவரை கையில் ஏந்தி அவருக்காக அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். இந்த விதவையும் புகழ்ந்து பேசி கர்த்தரை புகழ்ந்து பேசினால். எனக்கு அருமையானவர்களே, இன்று நீங்கள் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கும்போது, அவனுக்குள்ள குவாலிஃபிகேஷன் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தால், தேவ பக்தியை உள்ள நீதிமாய் இருந்தான், இஸ்ரேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே வந்து அவனை சந்திக்க அவனுக்கு மோக்கா கொடுத்தார். ஒரு தருணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிறந்த குழந்தை இயேசு முதல் முறையாக பார்க்கும்படியாக ஒரு தருணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது ஒரு விதவைக்கு கொடுக்கப்பட்டது. ஆயினாலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒரு மேனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு உமனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆயினாலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் யாருக்கும் எல்லாருக்கும் சமமானவர். ஆயினால் ஒரு விதவைக்கு அவர் தரிசனம் ஆனார். ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்று நான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடியது என்னவென்றால், சிமியோனைப் போல நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் மீது இருப்பார். அன்னாள் மீது என்ன? அன்னாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அவள் ஒரு இளம்பதை விதவை, 87 வயது உடையவளாக இருந்தார். அவள் ஆலயத்தை விட்டு நீங்காமல் அங்கே இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறவளாக இருந்தாள். இன்று நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருக்கு நீதியாக இருக்கும்போது, பக்தியாக இருக்கும்போது, ஆறுதல் காத்து இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரிசனமாவார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரிசனமாய் உங்களை நேசித்து அவர் உங்கள் அண்டை வருவார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். கர்த்தரை